ஒரு காலத்தில் செழுமையான ஒரு நாட்டில் மாமன்னன் விஜயன் என்ற ஒருவன் ஆட்சி செய்து வந்தான். அவனது ஆட்சி எல்லா முறைகளிலும் சிறந்ததாக இருந்தது. அவன் நியாயத்தை உறுதியாக பின்பற்றியவன். நாட்டு மக்களை அன்புடன் காத்தவன் மற்றும் எப்போதும் நீதி மற்றும் ஒழுக்கத்தை போற்றி வந்தவன். விஜயனுக்கு ராஜேந்திரன் என்ற புத்திசாலி தைரியசாலியான மகன் இருந்தான். சிறு வயதிலிருந்தே ராஜேந்திரன் தன் புத்தியாலும் வீரத்தாலும் தன்னை அறியப்பட்டவனாக ஆக்கியான். அவனது தந்தை விஜயன் தனது மகனை மிகவும் ஒழுக்கத்துடனும் நியாயத்துடனும் வளர்த்தார். ராஜேந்திரன் தனது கல்வியிலும் சிறந்து விளங்கினான். அவன் அரசியல், வரலாறு, அறிவியல் மற்றும் கலைகளில் ஆழ்ந்த அறிவை பெற்றான். மேலும் அவன் போர்க்களத்தில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றான். தனது தைரியத்தாலும் தந்திரத்தாலும் அவன் எதிரிகளின் மீதான பல போர்களிலும் வெற்றி கண்டான். அவனைப் பற்றி தெரிந்த ஒருவரும் அவன் ராஜராஜ சோழனின் அடையாளம் என்று சொல்லுவார்கள். அவனின் நியாயமும் எளிமையும் மக்களை வியக்க வைத்தது. மக்கள் அவனை மிகவும் விரும்பி மரியாதை செய்தார்கள். ஒரு நாள் மாமன்னன் விஜயன் தனது வயதான காரணத்தால் ஆட்சியிலிருந்து விலக விரும்பினார். அவர் தனது மகன் ராஜேந்திரனுக்கு மாமன்னர் பட்டத்தை அளித்து நாட்டை ஆட்சி செய்ய பண்ணினார். ராஜேந்திரன் தந்தை வழியிலேயே நியாயமும் ஒழுக்கமும் மக்கள் நலமும் மிக்க ஆட்சி செய்து தன் நாட்டை மேலும் செழிக்க வைத்தான். அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஏனெனில் அவர்களுக்கு ஒரு புத்திசாலி தைரியசாலி மற்றும் நியாயமான மன்னன் இருந்தான்.